அன்பர்களின் கனிவான கவனத்துக்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தேஜஸ் தரும் ஓஜஸ் என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிறப்பான நித்யானந்த தவத்தை வழிநடத்தி தந்த அருள்நிதி பேராசிரியர் ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்களை நாம் அனைவரும் குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ராஜேஸ்வரி குமார் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை, வளர்க வேதாத்திரியம். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைநிலை அறிவாகவும் ஆற்றலாகவும் எங்கும் நிறைந்திருக்கிறது. அந்த இறைநிலையின் ஒரு சிறு துளியாக இந்த மானுட உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் உயிர் சக்தியை வணங்கி அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி, இன்று நாம் பார்க்க போவது நம்முடைய தேஜஸை எப்படி ஓஜஸாக மாற்றி நீண்ட ஆயுளை பெற்று முதுமையை தள்ளி போட்டு இளமையோடு நோயின்றி நலமாக இருந்து ஞானம் பெறுவது என்பதை பற்றி நாம் இன்று விளக்கத்தை பார்ப்போம். பொதுவாக தேஜஸ் என்றால் முகம் பொலிவாக இருப்பது என்றும், ஓஜஸ் என்றால் உடல் பலம் என்றும் மேலோட்டமாக சொல்லுவோம். அருட்தந்தை அவர்களின் தத்துவங்களில் ஓஜஸ் என்பது உடலின் உயிர் சக்தி, மிக தூய்மையான வலிமையான நிலையை குறிக்கிறது. இது குறிப்பாக காயகல்ப பயிற்சியுடன் தொடர்புடையது. இந்த ஓஜஸ் எனப்படும் உயிர் வித்து சக்தியை நாம் உடலில் சேமித்து அதை அறிவாகவும் ஒளியாகவும் மாற்றும் கலைதான் தேஜஸ். ஒரு ஒளி விளக்கில் எண்ணெய் தான் ஓஜஸ். எண்ணெய் இருந்தால்தான் விளக்கு தேஜஸாக எரியும். அப்போ எண்ணெய் தீர்ந்து போனால் விளக்கு மங்கிவிடும். நம் வாழ்வில் ஓஜஸ் குறையும் போது முகத்தில் பொலிவு குறையும். உடலில் நோய்கள் வரும்பொழுது மனதில் குழப்பங்கள் வரும். இப்போ ஓஜஸ் என்பது விந்து சக்தியின் மேன்மையான மாற்றம் என்னன்னா, இது உடலில் உள்ள 7 தாதுக்களும் ரசம், இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மச்சை, விந்து. இப்ப நம்ம உடலில் அதிக உயிர் சக்தி விந்து நாதத்தில் தான் ஓடுகிறது இருக்கிறது. அதனால விந்து நாதத்தை இழந்து உயிர் சக்தி வீணாகாமல், ஆற்றல்கள் சிதறி போகாமல்
பாதுகாத்தால் அதிக ஓஜஸ் சக்தி உடையவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 80 துளி ரத்தமும் 1 துளி விந்துவாக மாறுவதா அதில் உயிர் சக்தி அளவுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ விந்து நாதத்தில் உள்ள சக்தி ஓஜஸ் என்னும் மின் சக்தியாக மாறி நுண்ணிய நாளங்கள் வழியாக நம்ம உடலெங்கும் பரவுது. எப்படி வீணை மீட்டுவதற்கு முன் தந்திகளை வலுப்படுத்துவதற்கு, அதாவது ரோசன் பிசை சொல்லுவாங்க, அது தடவுவது போல பாவில் உள்ள நூல் இழைகள் பலம் பெறுவதற்கு பசை தடவுவது போல இந்த ஓஜஸ் பரவுவதனால் நம்முடைய நாடி நரம்புகள் அனைத்துமே வலுப்பெறுது. மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்களை கட்டுப்படுத்த வல்லவர்களுக்கு இந்த ஓஜஸ் ஆனது இன்னும் வலிமையான ஆற்றலாக, அதாவது தேஜஸாக மாறி முறையை பலப்படுத்துது. சுக்கில சுரோனிதம் சேரும் பொழுதுதான் ஒரு புதிய ஜனனமும் உருவாகுது. அப்போ இந்த விந்து நாதம் வெளியாகும் போது ஒரு மரணமும் உண்டாகுது. ஒரு நெல்லை மண்ணில் போட்டா பல நெல்லாக விளையுது. அதே நெல்லை சமைத்து உண்டால் அது உடலையும் உயிரையும் வளர்த்து வீரியத்தை தருது. அதே போலதான் ஒரு விவசாயி வயலில் விளையும் நெல் முழுவதையும் விதைப்பதற்கு பயன்படுத்துகிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. குறைந்த அளவே தான் விதை நெல்லாக எடுத்து வைக்கிறார். அப்போ ஓஜஸாக மாறுவது என்றால் இந்த காயகல்ப பயிற்சி மூலம், இந்த தியானத்தின் மூலமும் உடலில் உள்ள இந்த தேஜஸ் விந்து சக்தியை மேலே எழுப்பி செய்து அதை ஓஜஸாக மாற்றுது. அப்ப இந்த ஓஜஸ் மூளையில சேமிக்கப்பட்டு மனிதனுக்கு ஒரு அளப்பரிய அறிவாற்றலையும் முகத்தில் ஒருவித ஒளியும் தருது. அப்ப மூலாதாரத்திலிருந்து சகசிரதாரத்திற்கு மாற்றப்படும் இந்த உயிர் சக்தியே ஓஜஸ். இது ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முழுமையடை செய்யுது. அது மட்டும் இல்லாம நம்முடைய உயிர் சக்தியாகிய மின் சக்தியை இந்த பிரபஞ்சத்திலிருந்து நம்ம பல வழிகளில் பெறுறோம். அதாவது சக்கரங்களின் மூலமாக, உணவின் மூலமாக, சுவாசத்தின் மூலமாக, தண்ணீரின் மூலமாக, இப்படி நம்ம பல வழிகளில் உயிர் சக்தியை பெறுறோம். இந்த உயிர் சக்தியானது நாம புலன்களின் இயக்கத்தின் மூலமாக நம்ம செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ சேமிப்பு அதிகமாக உள்ள மனிதன் உடல் மன ஆற்றல்கள் உடையவனாக, தேஜஸ் உள்ளவனாக விளங்குகிற மனிதனிலிருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டுவதே இந்த ஓஜஸ் தான். இந்த ஓஜஸ் என்னும் உயிர் சக்தியே தான் ஓஜஸ் அதிகமுள்ளவன் தலைவனாக, வசீகரம் உடையவனாக இருக்கிறான். ஓஜஸ் பெறும்போது பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்பிகள் சாதாரணமாக மனித மூளையில ஒரு சிறு பகுதி மட்டுமே செயல்பாட்டில் இருக்குமா. இதுவே காயகல்ப பயிற்சி செய்யும்போது ஓஜஸ் போடுறோம். இப்போ ஓஜஸின் வேலை கீழிருந்து மேல் நோக்கி செல்லும் இந்த ஓஜஸ் சக்தி மூளையில் உள்ள கோடிக்கணக்கான செல்களை, தூங்கி கொண்டிருக்கின்ற செல்களை தட்டி எழுப்புதான். இதனால்தான் சாதாரணமான மனிதன் கூட ஞானியாக மாறுறார். இதையே மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்றார். இப்போ ஓஜஸ் பெருகும்போது அறிவு என்பது வெறும் தகவலாக இல்லாமல் உணர்வாக மாறுகிறதாம். அப்போ விந்து சக்தியின் தரத்தை உயர்த்தி அதை உடலின் மேல் பகுதிக்கு கொண்டு செல்லும் நேரடி பயிற்சி தான் இது. இப்போ மூலாதாரத்தில் உள்ள அந்த விந்து சக்தியை கடையப்பட்டு தேஜஸால தூண்டப்பட்டு முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு செல்லும் போது அது ஓஜஸாக சேமிக்கப்படுது. இப்போ மூளை செல்கள் புதுப்பித்து இந்த அறிவின் கூர்மையை அதிகரிக்க வைக்கிறது. உடல் நலம் ஒருவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக உச்சத்தை அடையுது.
இப்போ மரணமில்லா பெருவாழ்வுக்கான வித்து இதுதான். மனநலம், தெளிவான சிந்தனை வரும். மன உறுதி மற்றும் ஆளுமை திறனும் கூடுது. இப்போ முகப்பொலிவும் பார்த்தா, ஓஜஸ் நிறைந்த ஒருவரினோட கண்களிலும் முகத்திலும் ஒரு இயற்கையான காந்த ஒளி வீசுமா. இதையே தேஜஸ் மிகுந்த முகம் அப்படின்னு சொல்றோம். மகரிஷி அவர்கள் ஒரு விளக்கம் கூறுவார். உயிர் சக்தி என்பது ஒரு வங்கி கணக்கு போன்றதுதான். அதுல விரயம் என்பது நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும், பார்க்கும் காட்சிகளையும், தேவையற்ற எண்ணங்கள் எல்லாத்திலுமே உயிர் சக்தி செலவாகி கொண்டிருக்கும் போது இது சாதாரண ஒரு மின்சாரம் போலன்னு சொல்லுவார். அதே போல சேமிப்பு என்பது காயகல்ப பயிற்சி மூலம் இந்த வித்து சக்தியை கெட்டிப்படுத்தி அதை சிதையாமல் பாதுகாப்பதே முதல் வேலை. அப்படி சேமிக்கப்பட்ட சக்தியை தேஜஸ் என்னும் உடல் வெப்பத்தால ஆவியாக்கி முதுகுத்தண்டு வழியாக மூளைக்கு தள்ளுவதே ஓஜஸ் தான். அப்ப சாதாரண நிலையில் விந்துநாத சக்தி நீர்த்து போயிருக்குமா. இப்ப காயகல்பத்தில் முதல் நுணுக்கமே இந்த விந்து சக்தியை கெட்டிப்படுத்துவதுதான். உதாரணத்துக்கு 1 லிட்டர் பாலை காய்ச்சல்னு வச்சுங்களேன், சுண்டா காய்ச்சலும். அதை 1/4 லிட்டர் வரும் வரை திரட்டு பாலாக மாற்றுவதுதான். இப்படிப்பட்ட கெட்டியான அந்த விந்து சக்தி தான் தேஜஸ் என்ற உடல் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது. இப்போ நீர்த்து போயிருந்தா அது சீக்கிரமா ஆவியாக்கி விரயமாக்கி விடுமா. அறிவியல் பூர்வமாக பார்த்தா இத நான் சொல்லல, சுவாமிஜி சொல்றாரு. இது முதுகெலும்பில் உள்ள மஜ்ஜை வழியாக மூளைக்கு செல்லுது. கீழ் நோக்கி சென்றால் அது சிற்றின்பம், மேல் நோக்கி சென்றால் அது பேரின்பம் என்றார் அருட்தந்தை அவர்கள். இப்போ உடல் முழுவதும் ஓடும் இந்த உயிர் சக்தி உராய்வினால காந்தமாக மாறுது. ஓஜ சக்தி மூளையில் சேமிக்கப்படும் போது ஒருவருடைய ஜீவகாந்த ஆற்றல் பல மடங்கு பெறுதான். இப்போ இதனுடைய விளைவுன்னு பார்த்தா, இதனால அவர்களின் சொல்லு ஈர்ப்பாக பலவிதமாக இருக்குமா. முகத்துல ஒரு காந்த ஈர்ப்பு உண்டாகுமா. மற்றவங்களுடைய நோய்களை கூட தங்களின் காந்த சக்தியால குணப்படுத்தலாமா. அந்த மாதிரி ஆற்றல் கிட்டுமா. இதனால உடல் செல்கள் முதுமை அடையாமல் புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்றாரு. இதை காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதிப்படுத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவாமிஜி அவர்கள் தேஜஸை அதிகரிக்க 3 முக்கிய வழிகளை நமக்கு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, காயகல்ப பயிற்சி. இந்த விந்து சக்தியை சுருக்கி இறுக்கி ஓஜஸாக மாற்றுவதன் மூலம் முதுமையை தள்ளி போட்டு உடலுக்கு தேஜஸை தருது. 2வதா குறிப்பா தவம், ஆக்கினை மற்றும் துரிய தவம். இந்த தவம் செய்யும்போது தூங்கி கொண்டிருக்கின்ற மூளை செல்கள் அதிக ஆற்றலை பெற்று முகத்துல ஒரு தேஜஸை உண்டாக்குது. 3வதா கண்ணாடி பயிற்சி. மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சியின் மூலம் ஒருவர் தன்னுடைய சொந்த காந்த ஆற்றலையே நம்மளுடைய கண்களின் வழியே கிரகித்து தேஜஸை அதிகரிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சுவாமிஜியின் தத்துவப்படி தேஜஸ் என்பது சேமிக்கப்பட்ட ஜீவகாந்த சக்தியின் ஒளிமயமான வெளிப்பாடுன்றார். இந்த காயகல்ப பயிற்சி, ஓஜஸ், அதுக்கப்புறம் தேஜஸ், இந்த 3க்குமே இடையே உள்ள தொடர்பு அறிவியல் பூர்வமானது. இது தத்துவ விளக்கத்துடன் ஒரு கருத்துள்ள கதையை நம்ம பின்னாடி பார்க்கலாம். விந்துநாத சக்தி என்பது ஒரு சக்தி பெட்டகம். இதை வீணாக்காமல் பாதுகாப்பதே காயகல்பத்தோட நோக்கம்தான். இப்போ ஓஜஸோட சேமிப்புன்னு பார்த்தா, காயகல்ப பயிற்சியின் மூலம் குறிப்பா அந்த அஸ்வினி முத்திரை, அப்புறம் ஓஜஸ் மூச்சு, கீழ் நோக்கி பாயும் இந்த விந்து சக்தியை
நாம் என்ன பண்ணுறோம், மடமாற்றி முதுகெலும்பு வழியாக மூளைக்கு கொண்டு செல்லும்போது இந்த உயர்தரமான சக்தி மூளை செல்களுக்கு சேமிக்கப்படும் போது அது ஓஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பேட்டரியில் சேமிக்கப்பட்ட மின்சாரம் போல. இது தேஜஸோட வெளிப்பாடுன்னு பார்த்தா, மூளையில் உள்ள ஓஜஸ் சக்தி பெருகும்போது அது ஜீவகாந்த அலைகளாக உடல் முழுவதும் பரவுது. அப்ப இந்த காந்த ஆற்றல் கண்களின் வழியாகவும் முகத்தின் வழியாகவும் ஒளியாக பிரதிபலித்து கொண்டே இருக்குது. ஒரு கதை சொன்னீங்களா, முற்றும் துறந்த முனிவரும் கர்வமுள்ள மன்னனும் அப்படின்னு. ஒரு முறை ஒரு மாவீரன் போன்ற தோற்றம் கொண்ட மன்னன் காட்டுக்கு போனான். காட்டுல தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனிவரை சந்திச்சு பார்த்தானோ. அப்போ மன்னன் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் அவனுடைய ட்ரெஸ் பட்டு ஆடைகளையும் அணிந்திருந்தானாம். முனிவரோ ஒரு சாதாரண மரத்தடியில ரொம்ப எளிய உடையில உட்கார்ந்து தவம் செஞ்சு கொண்டிருந்தாராம். ஆனால் மன்னன் முனிவரை பார்த்ததும் அவருக்கு தலை வணங்கினானாம். ஏன்னா மன்னர்ன்ற ஒரு பெரிய பெருமிதம் இருக்கும், அவருடைய அலட்சியம் இருக்கும். யாரையுமே அவரை தான் எல்லாரும் பார்த்து தலை வணங்குவாங்க. அவர் யாரையும் பார்த்து தலை வணங்க மாட்டாரு. அவனுடைய கர்வம் எல்லாம் மறைஞ்சு போச்சா அந்த முனிவரை பார்த்ததுமே. அப்போ மன்னன் வியப்புடன் கேட்டானாம், சுவாமி, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, செல்வம் இருக்கு, வீரமும் இருக்கு. ஆனா உங்களை பார்த்ததுமே எனக்கு ஒரு பயபக்தியும் உங்கள் முகத்துல இருக்கும் அந்த பிரகாசமும் என்னை ஒரு பிரமிக்க வச்சிடுச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த முனிவரை பார்த்து இந்த மன்னர் கேட்டாராம். அப்போ அந்த முனிவர் சொன்னாராம் புன்னகையுடன், மன்னா, உன் கையில் இருக்கும் வாள் உனக்கு அதிகாரத்தை தரும். ஆனா என் உடல்ல இருக்கும் ஓஜஸ் எனக்கு தேஜஸை தருது. நீ உன் சக்தியை வெளி உலகத்துக்கு வெல்லுவதற்கு தான் பயன்படுத்துகிறார். நான் காயகல்ப பயிற்சியால என் உயிர் சக்தியை சேமிச்சு அதை என் மூளைக்கு ஏற்றி ஓஜஸாக நான் மாற்றிருக்கேன். அப்படிப்பட்ட அந்த சேமிக்கப்பட்ட அந்த ஓஜஸ் தான் இப்போ உன் கண்களுக்கு நான் தேஜஸா ஒளியா தெரிகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த முனிவர். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணீர் இருந்தாதான் தாகம் தீர்க்க குடிக்க முடியும். என்னுள் சக்தி நிறைந்திருப்பதால அது ஒளியாக படர்கிறது அப்படின்னு சொன்னாராம். அப்போ அன்னைக்குதான் மன்னன் உணர்ந்தாராம். அப்போ வெளிப்புற வலிமையை விட உட்புற சக்தியே, அதாவது இந்த ஓஜஸ், ஒருவனை உண்மையான தேஜஸாக உள்ளவனாக மாற்றுது என்பதை உணர்ந்தாராம் மன்னர். சுவாமிஜியோட 5 அளவு முறையை பார்ப்போம். உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இந்த 5 அளவு முறை என்பது மனிதன் தன் வாழ்வில் அமைதியுடன் ஆரோக்கியத்துடன் வாழ கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமானது. நம்முடைய அன்றாட செயல்பாடுகளில் 5 விஷயங்கள்ல அளவு முறையும் தவறினால் அது உடல் நோய்க்கும் மன கவலையும் உண்டாக்கும். இப்போ உணவுன்னு பார்த்துக்கிட்டா, வயிற்றுல 3/4 பகுதி தான் உணவாலும் 1/4 பகுதி தண்ணீரால தான் நிரப்பணும்னு நமக்கு சுவாமிஜி அழகா உணவை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ மீதி 1/4 பகுதி காற்றோட்டத்துக்காக காலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சாப்பிட வேண்டிய முறைன்னு பார்த்தா, பசிச்சு சாப்பிடணும். அமைதியான மனநிலையில் உணவை நல்லா மென்று கூழாக்கி சாப்பிடணும். இப்போ சாப்பிடக்கூடாதவைன்னு பார்த்தா, காரம், புளிப்பு, மசாலா சேர்ந்த இந்த உணவு உடலுடைய தேஜஸை, அதாவது வெப்பத்தை அளவுக்கு மீறி அதிகமாக்கி ஓஜ சக்தியை வீணாக்கி விடுது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதும் சொல்லுவாங்க. அதே போல உணவில் அளவு மீறும் போது அது நோயாக மாறுது. 2வது உழைப்பு. உடல் வலிமைக்கு ஏற்ப உழைக்கணும். ஓய்வில்லாமல் உழைப்பது நம்முடைய உயிர் சக்தியை செலவழிக்குது.
இப்போ இயந்திரமாக உழைக்காம செய்யும் வேலையில நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி செய்யணும். அதிகமான உழைப்பு நம்முடைய உடல் திசுக்களை சிதைக்கும். காயக்கல்பம் செய்த செல்கள் ஓய்வின் மூலம் மட்டுமே உடலை புதுப்பித்துக் கொள்ளலாம். 3வதா உறக்கம். ஒரு நாளைக்கு 6 மணி முதல் 7 மணி வரை ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். இரவு 10 மணிக்குள்ள நம்ம தூங்க செல்லணும். எழுந்துக்கிறது அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருக்கணும். உறக்கத்தில்தான் ஓஜஸ் சக்தி மூளை செல்களில் சேமிக்கப்படுது. தூக்கம் இல்லாமல் இருந்தால் மூளையை சூடாக்கி ஓஜஸை அழித்து விடணும். அப்புறம் முறையற்ற பால் உறவு. இல்லற வாழ்வில் தம்பதியர்களிடம் முறைப்படுத்தப்பட்ட அந்த உறவு இருக்கணும். இது வெறும் இன்பத்திற்காக மட்டும் இல்லாமல் அன்பின் பரிமாற்றமாகவும் ஒருவனுக்கு ஒருத்தியாகவும் இருக்கணும். அப்ப அந்த காயக்கல்பத்தின் நோக்கமே விந்து சக்தியை ஓஜஸாக மாற்றுவதுதான். 5வதா எண்ணம். தேவையற்ற எண்ணங்களை குறைத்து விழிப்போடு இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள், அதாவது கோபம், பொறாமை, வஞ்சம் வராமல் நம்ம தற்காத்து கொள்ளணும். 1 நிமிடம் கோபம் கூட ஒரு நாள் முழுவதும் நாம சேர்த்து வைத்த சக்தி முழுசா போயிடும், சாம்பலாயிடும். இப்போ மன அலைச்சூழல் பீட்டா லெவல் அதிகமாகும் போது மனோசக்தி குறையும். நம்மளுடைய தவத்தின் மூலமாக மன அலைச்சூழலை குறைக்கும் பொழுது ஆல்பா தீட்டா லெவல் பெருகும். சுவாமிஜி முதுமையை தள்ளி போடுறதுக்கு நிறைய சொல்லியிருக்காரு. 3 முக்கிய காரணங்களை சொல்லியிருக்காரு சுவாமிஜி அவர்கள் முதுமைக்கு. ஜீவகாந்த ஆற்றல், வித்து சக்தியின் தரம் குறையுது, பூமியோட ஈர்ப்பு விசை. ஜீவகாந்த ஆற்றல் குறையுது அப்படின்னா நம்முடைய உடலில் ஓடும் உயிர் மின்சாரம் போன்றதுதான். ஜீவகாந்தம் குறையும் போது இந்த செல்களுக்கு இடையே உள்ள பிணைப்பு தளர்வதால உடல் சுருக்கத்தை கொடுக்குது. அதுக்கப்புறம் வித்து சக்தியின் தரம் குறையுது. விந்து நாதமே உடலில் மூலப்பொருள் அல்லது அதன் தரம் குறையும் போது இந்த அளவுக்கு அதிகமாக செலவழிக்கும் போதும் புதிய செல்களை உருவாக்கும் திறன் உடலுக்கு இல்லாமல் போயிடும். இதுவும் முதுமைக்கு ஒரு காரணம்தான். பூமி ஈர்ப்பு விசை. மனித உடல் எப்பொழுதுமே பூமியின் ஈர்ப்பு விசைக்கு அடங்கிதான். நம்ம வயது ஏற ஏற இந்த விசை உடலில் உள்ள திரவங்களை ஜீவகாந்தமும் சேர்த்து கீழ் நோக்கி இழுக்குது. இதனால மேல் பாகங்களுக்கு ஆற்றல் கிடைக்காம முதுமை வேகமாகப்படுது. அப்ப ஜீவகாந்த குறைவதையும் வித்து சக்தி தரம் குறைவதையும் பூமியோட ஈர்ப்பு விசையினாலும் தான் முதுமை வருது. இந்த முதுமையை பற்றி ஒரு கதை, முதுமைக்கான ஒரு தத்துவ கதை சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொள்றேன். 2 ஆறும் ஒரு கடலுமா. ஒரு அடர்ந்த காட்டுல நடுவே 2 ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சான். இந்த 2 ஆறுக்கும் ஒரே ஒரு லட்சியம் என்னன்னா, தூரத்தில் இருக்கும் கடலை போய் தொட்டுடணும் அப்படின்றது அதோட லட்சியமா. இந்த ஒரு ஆறு ஃபர்ஸ்ட் ஆறோட பேர் என்னன்னா ஆற்றலாம். 2வது ஆறு பேர் அலட்சியமா. இந்த அலட்சியம் செஞ்ச தவறை நம்ம பார்க்கலாம். இந்த அலட்சியம்ன்ற ஆறு என்ன பண்ணுச்சான், போகிற வழியில இருந்த மணல், திட்டு, பள்ளம், தேவையில்லாம செடி கொடி எல்லாத்துக்குமே தன்னுடைய தண்ணீரை தேக்கி வச்சுச்சான். வழியில் இருந்த மிருகங்கள் கூட குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, தேவையில்லாத குட்டைகளுக்கு கூட தன்னுடைய தண்ணீரை வாரி வாரி கொடுத்துச்சான். அதனால அது பாதி தூரம் கூட போக முடியல அந்த ஆறால. இப்ப இருந்த தண்ணீர் குறைஞ்சிடுச்சு. நீர் குறைய குறைய அந்த ஆறு தண்ணி வத்தி போயிடுச்சு. உடனே ஆறு பாலமாக வெடிச்சிருச்சு.
அந்த 50 மைல் கடக்க வேண்டிய அந்த ஆறு 20 மைலிலேயே வறண்டு முதுமை அடைஞ்சிடுச்சாம். அது ஒரு சாக்கடை போல ஆயிடுச்சாம். இப்ப 2வது ஆறு அதோட பேர் ஆற்றல். இதோட ரகசியம் என்னன்னு பார்த்தா, ஆற்றல் ஒரு ஆறு ரொம்ப கவனமா இருந்துதான். அது தேவையில்லாத இடங்கள்ல தன் நீரை சிதற விடலையாம். பாறைகளுக்கிடையே தன்னை சுருக்கி கொண்டு நேராக தன் இலக்கை நோக்கி ஓடிச்சான். இப்போ வழியில இருந்த தடைகளை தாண்டி தன் வேகத்தை குறைக்காமல் பாய்ந்து போயிட்டு இருந்துதான். இதனால அதனுடைய நீர் வற்றவே இல்லையாம். ரொம்ப தூரம் போன பிறகு அது பார்ப்பதற்கு இளமையாகவும் துள்ளலாகவும் இருந்துதான். கடைசியில அது கடலில் கலக்கும்போது கூட ஒரு இளைஞனை போன்ற ஒரு வேகத்துடன் இருந்துதான். ஏன் இந்த கதையை சொல்றேன்னா, இந்த கதையை சுவாமிஜியோட தத்துவத்தோட ஒப்பிட்டா, ஆறு என்பது நம் வாழ்நாள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட அளவு உயிர் சக்தியுடன் தான் பிறக்கிறோம். சிதறிய நீர்தான் முதுமைக்கு காரணம். அலட்சியம் என்ற ஆற்று நீரை வீணா அடிச்சிச்சு, தேவையில்லாதெல்லாம் பண்ணிடுச்சு. இப்போ நாம நம் உயிர் சக்தியை அளவுக்கு மீறிய புலன் இன்பங்கள், தேவையற்ற கவலைகள், கோபம், முறையற்ற உணவு, தூக்கம், இது எல்லாத்தையுமே செலவிடுறோம். இதனால உடல் செல்கள் சீக்கிரமா தளர்ந்து போய் முதுமையாக்கி நமக்கு விட்டுடுது. இந்த ஆற்றலுடைய பாதுகாப்பு, இந்த இன்னொரு ஆற்றல்ன்ற ஒரு ஆறு இருக்குல்ல, அதோட இளமையின் ரகசியம் என்னன்னா, ஆறோட நீரை சேமித்தது போல நாமும் நம் உயிர் சக்தியை, விந்துநாத சக்தியை காயகல்ப பயிற்சியின் மூலம் உடல்ல சேமிக்கணும். தேவையற்ற இடங்களுக்கு ஆற்றல் கசியாமல் பார்த்து கொண்டால் 80 வயதிலும் உடல் இளமையாக இருக்கும். முதுமை என்பது காலத்தால் வருவதில்லை, அது நம் உடலில் உயிராற்றல் கசிவதால் தான் வருது. ஆறு போல நாமும் நம் உயிர் சக்தியை சிதற விடாமல் நேர்வழிப்படுத்தினால் முதுமையை தள்ளி போட்டு நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். யோக பயிற்சியின் மூலம் தேஜஸை ஓஜஸாக மாற்றினால் மனிதன் மாமனிதனாக உயர்கிறான். ஓஜஸ் இல்லாமல் தேஜஸ் இல்லை. உள்ளம் அமைதியானால் ஓஜஸ் பெருகும். ஓஜஸ் பெருகினால் தேஜஸ் விளங்கும். தேஜஸ் விளங்கினால் வாழ்க்கை செல்வமாகும் என்று சொல்லி, இத்துடன் இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொண்டு, வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா.